விஜயகாந்த் அவர்களுடைய சொந்த பெயர் என்ன? உண்மையிலே அவரு யாரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாரு? எந்த சூழ்நிலையில போயிட்டு பிரேமலதா அவர்களை சந்தித்தாரு? அவருடைய திருமணம் யாருடைய தலைமையில நடந்தது? அவரு இவ்வளவு அன்பாவும் பாசமாவும் தமிழக மக்கள் மீது இருக்க, அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் மீது இவ்வளவு அன்பு காட்டியதற்கு என்ன காரணம்? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் MC பிரகாஷ். நம்மளுடைய இந்த சேனல்ல வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு வயது இருக்கும் பொழுதே அவருடைய அம்மா தவறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வானத்தை போல படத்துல வர ஒரு சேவல் தான் அடை காத்தது என்கிற பாடலை போல அவருடைய அப்பா தான் அத்தனை பேரையும் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் பின்னால தன் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லாருக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அவங்க எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு மூத்த ஒரு குடும்ப தலைவனாக செய்ய வேண்டிய பொறுப்புகளை அனைத்தையும் செய்து முடிச்சிட்டு கடைசியாக தான் தன்னுடைய 37வது வயசுல தான் அவரு கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. விஜயகாந்துக்கு அவருடைய அப்பா வச்ச உண்மையான பெயர் நாராயணன். ஏன்னா விஜயகாந்தோடைய தாத்தாவுடைய பேரு நாராயணசாமி நாயுடு. அதேதான் தன்னுடைய மகனுக்கு நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரையே வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே அவரை விஜயனும் விஜயராஜனு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய அக்கா டாக்டர் விஜயலட்சுமி அவங்க மட்டும்தான் எப்பயுமே விஜயகாந்த் அவர்களை நாராயணா நாராயணான்னு சொல்லியே தான் கூப்பிடுவாங்களாம். விஜயகாந்துக்கு ஒரு வயசு இருக்கும் போதே அவருடைய தாயார் இறந்து போக தன்னுடைய அக்கா தான் தனக்கு ஒரு தாயாகவும் அக்காவாகவும் அவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவரு தன்னுடைய அக்கா கிட்ட தான் போயிட்டு எல்லா விஷயத்தையும் பகிரக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. அவ்வளவு அன்பு காட்டி வளர்த்திருக்கிறாங்க. அவருடைய அக்கா டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய அக்காவை ஒரு அம்மாவாவே பார்த்துட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் கடைசி காலகட்டம் வரைக்கும் தன்னுடைய அக்காவை பேச்ச எப்பயுமே மீறியதே இல்லையா. அக்காவுடைய வார்த்தைக்கு எப்பயுமே மிகப்பெரிய ஒரு மரியாதையை வச்சுக்கிட்டே இருப்பாராம். விஜயகாந்த் அவர்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சென்னைக்கு பல போராட்டங்களுக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்ச நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகினே இருக்குமா. அது என்ன அப்படின்னா, தன்னோட நடிக்கக்கூடிய மற்ற நடிகர் நடிகைகள் எல்லாருமே சகலமா ஆங்கிலம் பேசுவாங்களாம். விஜயகாந்த் அவர்களால 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்காத காரணத்தால ஆங்கிலம் சரியா பேசவே வராதுங்களாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில தன்னோட நடிச்ச சக நடிகை ஒருத்தவங்க அவருக்கு ஆங்கிலத்துல எப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்றத கத்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அவர்கள் இயல்பாவே அவருக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா, சினிமாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அவரு உடைகளை, அதாவது வேட்டி சட்டை பேண்ட் ஷர்ட் இப்படி எல்லாமே எந்த மாதிரியான உடைகளை பயன்படுத்துவாரோ அதே மாதிரியே தான் தன்னுடைய வெற்றிக்கு பின்னாடியும் அதே மாதிரியான உடைகளை தான் அணிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதை பார்த்த அந்த சக நடிகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய ட்ரெஸ் கோட் எல்லாத்தையுமே மாத்தணும், நீங்க இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகள் எல்லாத்தையும் இனிமே போடக்கூடாது, பல இடங்களுக்கு போறீங்க வரீங்க, அப்போ இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸோட போனீங்கன்னாக்கா உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய ட்ரெஸ் கோடுகளை மாற்றி இருக்கிறார். தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய அம்மாவை இழந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய அக்காவிற்கு அடுத்தபடியாக தன் மீது அவ்வளவு அக்கறையும் அன்பும் காட்டிய அந்த நடிகையின் மீது விஜயகாந்த் அவர்கள் காதல் வசப்படுகிறார். இருவரும் காதலிக்க தொடங்கினர். அந்த சமயத்துல விஜயகாந்த் அவர்கள் தனது அக்கா விஜயலட்சுமி அவர்களை சந்தித்து தனது காதலை பற்றி கூறி, அந்த நடிகையை தான் நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை கேட்ட விஜயகாந்தோடைய அக்கா ரொம்பவும் கோவப்பட்டிருக்காங்க. ஏய், இப்படி ஒரு நடிகை நம்மளுடைய குடும்பத்துக்கு செட் ஆகாதுடா, இப்படி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோவப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்குது. அதன் பிறகு விஜயகாந்தோடைய அக்கா நீண்ட காலமாக தன்னுடைய தம்பியிடம் பேசாமலே இருந்திருக்கிறாங்க. அக்கா நம்ம கிட்ட இவ்வளவு நாள் வரைக்கும் இப்படி பேசாம இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி உணர்ந்த விஜயகாந்த் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய அக்காவை போய் சந்திச்சிருக்கிறாரு. அக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணையே பாருங்க, நீங்க என்கிட்ட பேசுங்க, நீங்க இப்படி பேசாம இருக்காதீங்க, நீங்க யார சொல்றீங்களோ அந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா அவங்களுடைய அக்கா பல பொண்ணுங்களை பார்த்து
எல்லா போட்டோவையும் காமிக்கும் போது இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பதான் விஜயகாந்த் அவங்களுடைய அக்காவுக்கு வந்துட்டு ஒரு பொறி தட்டி இருக்குது. நம்ம பொண்ணு பாக்குறது எல்லாம் இவனுக்கு வேஸ்ட், பேசாம இந்த பொறுப்பை வந்து விஜயகாந்தோடைய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர்ட்ட சொன்னா அவன் தான் நம்ம தம்பிக்கு ஏத்த மாதிரியான பொண்ணை பாப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை வந்து இப்ராஹிம் ராவுத்தர்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப இப்ராஹிம் ராவுத்தர் சொல்லி இருக்கிறாரு, விஜயகாந்த் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ரொம்ப பிரபலமா இருக்கிறதால அவனுக்கு பார்க்கக்கூடிய பொண்ணு சாதாரணமா இருக்கக்கூடாது, ஒரு நடிகைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அளவுக்கு அழகாவும் குடும்ப பங்கான பொண்ணாவும் இருக்கணும், அந்த மாதிரியான பொண்ணு தான் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரியான பொண்ணையும் தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போதான் வேலூர் குடியாத்தத்துல இருக்கக்கூடிய பிரேமலதா அவங்களுடைய போட்டோவை பார்த்த உடனே இப்ராஹிம் ராவுத்தர் பிரேமலதாவுடைய போட்டோவை பார்த்த உடனே நடிகை மாதிரியாவும் இருக்கிறாங்க, குடும்ப பாங்கான பொண்ணாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை அக்கா விஜயலட்சுமி அவங்கள்ட்ட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது. இந்த பொண்ணு தான் நம்ம தம்பிக்கு ஏத்த சரியான பொண்ணு அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய தம்பிக்கிட்டையும் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கும் போட்டோவை பார்த்ததும் ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. ரெண்டு வீட்லயும் சந்திச்சு அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. அப்போ பிரேமலதா அவங்களுடைய அம்மா வந்து சொல்லி இருக்கிறாங்க, எதுக்கும் ஒரு தடவை மாப்பிள்ளைய நேர்ல வந்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. விஜயகாந்தும் சரின்னு சொல்லி நேர்ல அவங்கள பாக்குறதுக்கு போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல விஜயகாந்த் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே கோலத்தோட காலில் செருப்பு இல்லாம கழுத்துல ருத்ராட்ச் மாலையோட கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு முதல் முறையா வந்து என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்களும் ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறாங்க. அந்த கோலத்துலதான் அவர் போய் பொண்ணு பார்க்க போயிருக்கிறாரு. அந்த கோலத்துல விஜயகாந்த் அவர்களை பார்த்த உடனே பிரேமலதாவுடைய அம்மாவுக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிடுது. ஏன்னா அவங்களும் கடவுளை அவ்வளவு வழிபடக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே கடவுளா பார்த்துதான் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணுகிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டி, பின்னால நீ கண்டிப்பா யோசிச்சு பாப்ப, என்னடா நம்ம அம்மா அப்படி சொன்னாங்களே அப்படின்னு கண்டிப்பா உன்னுடைய வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் நீனு, அப்படி ஒரு கணவராதான் கண்டிப்பா இவர் இருப்பாரு, இவருதான் உனக்கு மாப்பிள்ளைன்னு சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்திருக்கு. விஜயகாந்த் அவர்கள் பிரேமலதாவை பெண் பார்க்க அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவங்களுடைய வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க, தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு பெரிய நடிகர்கிட்ட நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி யாருமே பேசாம அமைதியா தான் இருந்திருக்கிறாங்க. ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காகவே விஜயகாந்த் அவர்கள் காஃபி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரேமலதாவுடைய அப்பா அவர்கள் அப்ப ஏதாவது பேசணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன வேலை இப்ப போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப விஜயகாந்த் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, நான் நடிச்சு முடிச்ச ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு, திரையில் பூத்த சின்னமலர் அப்படின்ற படம் ஷூட்டிங்காக இப்ப நாகர்கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். இந்த ஷூட்டிங் முடிஞ்சு வந்த உடனே புலன் விசாரணை படத்தை பாம்பே போயிட்டு வரணும், அந்த ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்த உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட நிச்சயிக்கப்பட்டு திருமண பத்திரிகையை அடிச்சு சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ பிரேமலதாவுடைய அப்பா அம்மா கிட்ட அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம், என்ன ஒரு நடிகருக்கு போய் உங்க பொண்ணை கொடுக்குறீங்க, அவன் வந்துட்டு சரியா உங்க பொண்ணை பார்த்துப்பானான்றது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, பாதியில விட்டுட்டு போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அவங்கள வந்து குழப்பி இருக்கிறாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள அவரு தான், பின்னால கண்டிப்பா அவரு தன்னுடைய மகளை கண்கலகாம வச்சு பார்த்துப்பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பிரேமலதாவை விட அதிகமா விஜயகாந்த நம்பினது அவருடைய அம்மா தான் அதிக நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறாரு. விஜயகாந்த் அவர்களுக்கு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய அண்ணி, என்ன கொழுந்தனார, என்னங்க உங்க வருங்கால மனைவிக்கு வந்துட்டு போன் எதுவும் பண்ணி பேசுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு விஜயகாந்த் அவர்கள், நான் போன் பண்ணி என்ன பேச போறேன், இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சரியா போச்சு, போன் பண்ணி முதல்ல பேசுங்க, இப்பவே பேசுங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவங்களுடைய வீட்டு நம்பருக்கு போன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ எதிர்முனையில போனை எடுத்த பிரேமலதா அவர்களுக்கு, ஹலோ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு விஜயகாந்த் அவருடைய கம்பீர குரல்ல பேசின உடனே அந்த குரலை கேட்டு பிரேமலதா ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாங்களாம். தன்னுடைய வருங்கால மனைவி கிட்ட கூட அவர் முதல்ல கேட்ட வார்த்தை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாரு. திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிச்சது. அப்பதான் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள்
நண்பருடைய திருமணம் சாதாரணமா இருக்கக்கூடாது, அது ஒரு விழா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணவரு திருமணத்துக்கு யாரு தலைமை தாங்க வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போதைய முதல்வரா இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க தான் தலைமை தாங்கி இந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவரும் வர சம்மதிக்கிறாரு. மதுரையே குலுங்கும் அளவிற்கு கலை நிகழ்ச்சிகளோட கலைஞர் மூப்பனார் அவர்களுடைய தலைமையில விஜயகாந்த் பிரேமலதா திருமணம் கோலாகலமாக நடைபெறுகிறது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவரான விஜயகாந்த் கிட்ட பிரேமலதா அவர்கள், நீங்க எனக்கு கல்யாண கிஃப்டா எதுவும் ஸ்பெஷலா செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்ச விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கழுத்துல $1 பொருத்தி இருந்த ஒரு தங்க சங்கிலியை கழட்டி அதை தன்னுடைய மனைவிக்கு பரிசா கொடுத்திருக்கிறாரு. இந்த தங்க சங்கிலியை நான் முதலா சம்பாரிச்சு உழைச்சி முதல் மாச சம்பளத்துல வாங்கின செயின் இது. இந்த செயினுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்குது அப்படின்னு தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு 16 வயசு ஆகும்போது ரைஸ் மில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையோட படிப்பு செலவுக்கு பணம் கட்டுறதுக்கு கையில பணம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கலங்கி நின்று இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னதை கேட்ட உடனே அப்போ தன்னுடைய கழுத்துல இருந்த ஒரு தங்க சங்கிலியை கழட்டி உடனே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கொடுத்து, இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு உங்க பிள்ளையோட படிப்பு செலவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே பையனுடைய கழுத்துல இருந்த தங்க சங்கிலியை காணாம அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா அதட்டி கேட்டிருக்கிறாரு. என்னடா பண்ணன, எங்கடா போச்சு சங்கிலி அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. கோபம் வந்த விஜயகாந்த் அவருடைய அப்பா இவரை கண்ணு முன்னு தெரியாம பலமா அடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகுதான் விஜயகாந்த் அவர்கள் நடந்த உண்மையை சொல்லி இருக்கிறாரு. இத கேட்ட அவருடைய அப்பா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சினாக்கா அதனுடைய வலி உனக்கு தெரியும், இப்படி கண்டவங்கள்ட்ட கொடுத்துட்டு வர மாட்ட, கஷ்டப்பட்டாதான் உனக்கு தெரியும், அதனுடைய வலி வேதனை எல்லாம் என்னன்றது இப்போ உனக்கு புரியாது, நீ கஷ்டப்பட்டு வாங்கிப்பாரு, அப்ப தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும் அப்படின்னு சொல்லி திட்டி திரும்பவும் அடிச்சிருக்கிறாரு. அந்த செயினை யார்கிட்ட கொடுத்தியோ அதை முதல்ல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வெளியிலே விரட்டி விட்டுருக்காரு. ஆனா திரும்பவும் அந்த சங்கிலியை போயிட்டு இவரு வாங்கிட்டு வரவே இல்லையா. அப்ப முடிவு பண்ணாராம், இதுக்கப்புறம் நம்மளா உழைச்சி சம்பாரிச்சு வாங்குற ஒரு நகையை தான் நம்ம இனிமே போட்டு பார்க்கணும், வேற யாரு கொடுக்குற நகையும் பொருளையும் நம்ம போட்டு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாராம். அதே மாதிரியே வைராகியமா இருந்து வாங்கின செயின் தான் இது. இதை இப்ப நான் உனக்கு என்னுடைய கல்யாண பரிசா கொடுக்கறேன், இதை நீ எப்பயும் வந்துட்டு தொலைச்சிடக்கூடாது, என்னுடைய ஞாபகமா நீனு எப்பயும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த செயினை இன்னி வரைக்கும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பேட்டியில பிரேமலதா அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரியே திருமணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா இவங்க 2 பேரையும் சந்திச்சு எம்ஜிஆர் அப்படின்னு பொறிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை விஜயகாந்துக்கும் எம்ஜிஆர் ஜானகி அப்படின்னு பெயர் பொதிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை பிரேமலதாவுக்கும் அன்பளிப்பா கொடுத்ததாகவும் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு எவ்வளவு லேட் நைட் வந்தாலும் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்து அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவாங்களாம். பல தடவை வந்துட்டு தன்னுடைய கணவருக்கு என்னுடைய கையால நான் ஊட்டி விட்டுருக்கிறேன், அது ரொம்ப விரும்புவார் அவரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு அம்மா இல்லாம வளர்ந்த பையன் நானு அப்படின்றதால கடவுளா பார்த்து எனக்கு இப்படி ஒரு அம்மா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எனக்கு மனைவியா பரிசா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பல தடவை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தன்னுடைய அம்மா மேலையும் தன்னுடைய அக்கா மேலையும் இருந்த அபரீத அன்புனாலதான் அவருடைய எல்லா படங்கள்லயும் ஏதாவது ஒரு அம்மா சென்டிமெண்டோ இல்ல அக்கா தங்கச்சி சென்டிமெண்டோ இப்படி ஏதாவது ஒரு தாய்மார்கள் பத்தின சென்டிமெண்ட் கண்டிப்பா என்னுடைய படத்துல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்களாம். பிரேமலதா அவர்கள் தன்னுடைய பசங்களை அடிச்சு மிரட்டி உட்கார வச்சு பாடங்களை படிக்க சொல்லி கொடுப்பாங்களாம். ஆனா அதெல்லாம் பார்த்த விஜயகாந்த் அவர்கள் இப்படி எல்லாம் அடிச்சு சொல்லி கொடுத்தா மட்டும் அவன் படிச்சிருவானா, அவனுக்கு என்ன வருமோ அதை தான் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி, அப்பா என்ன பெரிய படிப்பா படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு பிடிச்ச தொழில நான் சாதிச்சிருக்கிறேன் இல்லையா, அதே மாதிரியே உனக்கு எதுல ஆர்வம் இருக்குதோ அதுல முயற்சி செய், கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவமும் நடந்திருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின அந்த வேனை ஜானகி அம்மா கிட்ட இருந்து எனக்கு வேணும் அந்த வேனு அப்படின்னு கேட்டு வாங்கி வச்சிருந்திருக்கிறாரு. பின்னால அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் அவர்கள்
எம்ஜிஆர் பயன்படுத்தின அந்த வேனை தான் தன்னுடைய அரசியல் முதல் பிரச்சாரத்துக்கும் அந்த வேன்ல தான் பயணம் செஞ்சிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருந்த பிரேமலதா அவர்கள் அவருடைய உடல்நிலை சரியில்லாத இருக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்திலையும் பல நாடுகளுக்கு அவரை அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சைகள் செய்து திரும்பவும் விஜயகாந்த் அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர பல முயற்சிகளை செய்தார்கள். அதோடு தமிழக மக்களும் விஜயகாந்த் அவர்கள் நலம் பெற்று மருத்துவமனையில் இருந்து கூடிய சீக்கிரம் வீடு திரும்ப வேண்டும் என்று பல பிரார்த்தனைகளையும் செய்து வந்தார்கள். ஆனால் தமிழக மக்கள் வைத்த நம்பிக்கையையும் அவர் குடும்பத்தார் வைத்திருந்த நம்பிக்கையையும் பொய்யாக்கிவிட்டு 28 டிசம்பர் 2023 மறைந்தார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார். பீரங்கிகள் எழுப்பிய சத்தத்தை காட்டிலும் தாய்மார்கள் கதறி அழுத காட்சிகள் இன்றும் கண்முன்னே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அன்பு நண்பர்களே, இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. உங்கள் MC பிரகாஷ்.